கர்த்தருடைய பரிசுத்த அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த பரிசுத்த நாளை திருச்செபத்து விழுதுகளை தேவனை இறக்கம் பாராட்டி நாமத்து மிக உள்ளதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பையனையும் படிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டாக பண்ணினீர். தெய்வத்தின் நாமத்து மிக உள்ளதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உடைய மகத்துவத்தை வானங்களை மேலாக வைத்தீர். பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடைக்கு போட தேவன் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். இந்த சங்கீதக்காரர் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம், இந்த பூமியானது சாத்தான கையில் விடப்பட்டிருப்பதனாலே, அக்கிரமும் பாவமும் மிகுதியா இருப்பதனாலே, பகஞ்சனையும் பழிக்காரனையும் அடைக்கு போட தேவரீர் உங்களுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். ஆனால் இந்த பூமி பார்த்தீங்கன்னா தெய்வ சமூகத்திலாக அக்கிரமக்காரம் தந்திரமாக சூழ்ந்து கொண்டதினாலே இந்த பூமியுடைய எல்லா கிரையிலும் சாத்தான் அதிகாரங்களை பிடிக்கும். இந்த இறைவன் நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் பகைவனையும் பழிக்காரனையும் அடைக்கப்பட பூமியில இன்னைக்கு பார்க்கிறோம். நல்லதுக்கு காலமே இல்லாம போயிடுச்சு. பூமி முழுவதும் அக்கிரமும் பாவம் நிறைந்திருப்பதனாலே தேவன் இப்படிப்பட்ட நிலைகளை மாற்றிக் கொடுப்பதற்காக குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். அதாவது குழந்தைகள் பாலகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அறியாத, பூமியில புறம்பாக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு நிலைகளும் இல்லாமல் இருக்கிற மனிதர்களை தெரிந்து அவர் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் ஒரு சில இரவு நாம் தியானம் செய்ய போகிறோம். தொடர்ந்து கடைசி காலத்தில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 247 நாடுகள் இருக்கிறது. தேவனை ஏற்றுக்கொண்ட 100 நாடுகள் இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக தான் செயல்படுறாங்க. நீங்க உள்ள ஒவ்வொரு நாடுகளை பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு நீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவன் எதற்காக மனிதனை இந்த பூமிகளுக்கு அனுப்பி கொடுத்தாலும் அதுக்கு முற்றுமே புறம்பா இருக்கிறார்கள். வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா எடுத்துக்கொள்ளுங்க, இங்கிலாந்து எடுத்துக்கொள்ளுங்க, கிறிஸ்துவ நாடுகள் முழுவதுமே தேவனுக்கு சம்மந்தமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பேருக்கு வேணாம் தேவஜான்னு சொல்லிக்கலாம், கிறிஸ்துவ நாடுகள் சொல்லிக்கலாமா தவிர தேவன் எதிர்பார்க்கிற நிலைகளுக்கு அல்ல. முழுவதுமே அக்கிரமும் பாவங்கள் மிகுதியா இருப்பதனால இப்படிப்பட்ட நிலைகளை முற்று மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படுவதை யாரை எடுத்துக்கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள். இப்போ குழந்தைகள் ஒன்றும் அறியாத ஒரு நிலையில உள்ள ஒரு பருவத்தில் காணப்படுகிற குழந்தைகளையும் பாலகர் கொஞ்சம் வளர்ந்து வருகிற பிள்ளைகளை எடுத்து எப்படி பயன்படணும் என்று நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பார்க்கிறோம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சப்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுகள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தப்பட்ட தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவர்களை வெட்கப்படுத்தப்பட்ட தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்கள் தேவன் தெரிந்து கொண்டார். அதான் இங்கே பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிற பிரகாரம் உங்களை அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஏன்னா நாட்களை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பட்டணத்தோடு எடுத்துக்கொள்ளலாம்,
எவ்வளவு கோடி கணக்கில் பணம் வைத்திருக்கிறார்கள், ஞானத்தில் அறிவில் நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள். நான் தேவன் அவர்களாம் தெரிந்து கொள்ளலை. அற்பமும் எண்ணப்படாமல் நம்மை தேவன் தெரிந்து ஒரு பிரதான கடைசிகள தெய்வ திட்டம், அதோட ஒரு பிரதான நித்திய ஜீவன். அதான் முக்கியம். இந்த பூமிக்குள்ள நான் எப்பொழுது வாழ்ந்தாலும் ஒரு மரணம் என்பது அடைய போகிறோம். ஆனால் மறுமை என்பது பிரதான விஷயங்கள், அது அழியாமை என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட சாயத்துக்கு கடந்து போக ஒரு பெரிய அதிபதிகளோ ஞானவான்களோ இல்லாமல் நம்மளே தெரிந்து கொண்டார்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு நம்ம எவ்வளவுதான் கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம மாத்திரம் நல்லவங்க நினைக்க, நம்மளை விட நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா நம்ம தெய்வம் தெரிந்து கொண்டோம். ஆனா பூமிக்குள்ளாக தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நம்ம தெய்வம் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய மகாபலி கிருபை. இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியாது. ஒரு வறுமை நித்தியம் கடந்த போதுதான் நிலைகள் தெரியும். அங்கதான் நம்ம மேன்மைப்படுத்தமான வாழ்க்கையில் பண்ணிக்கிறோம். ஓடுகிறோம் இல்லாம கஷ்டம் வறுமைகளை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதோட மேன்மை எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் நாம் கடந்து போகும்போதுதான் தெரியும். அதனால நம்ம அந்த நிலைகளை மையப்படுத்தி நாம் இறைமார்க்கு நம்ம தெரிந்து கொண்டாலும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கொண்டதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினால் சகல ஜனங்களிலும் உங்களை கொஞ்சமாய் இருந்த என்று தெரிந்து கொண்டார். பூமியில எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்க சொல்லுகிறார் பாருங்க, நீங்க ஒரு பெரிய கூட்டம் என்பதுக்கு அவங்க தெரிந்து கொள்ளல, நீங்க ஒரு சின்ன கூட்டம் தான் எனக்கு தேவை. அதனால உங்களுக்கு தெரிந்து கொள்ள என்ன பண்ண நான் அழைத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் தெய்வ சமூகம் என்பது ஒரு வித்தியாசமான சிந்தை. கடவுள் சிந்தையை பற்றி நம்மளை அறியவே முடியாது. அல்ல அவங்க சொல்லுகிறார், உங்களை ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய ஞானமான ஒரு பெரிய அறிவாளி உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்கள் ஒரு சின்ன கூட்டம் என்பதுக்காக நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அல்ல அற்பமும் எண்ணப்படாமல் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நம்மை வைத்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21-28 வாசிப்போம். லூக்கா 10:21-22. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்திற்கு பிரியமாய் இருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, இவரை நீர் ஞானிகளுக்கு கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. அதான் தெய்வ சமூகம் என்பது இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்துல ஒரு எவ்வளவோ மனிதரை சந்திக்கிறார். அவர் ஊழியர் போது ஒரு பெரிய ஊழியம். ஒரு 3 ஆண்டு காலங்கள் ஒரு பலவன் உலகம் உண்டான முதல் அவருடைய கிரியைகள். மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார், உடவனை நடக்க வைக்கிறார், 5 அப்பரண்டு 5000 பேர் பங்கிட்டு கொடுக்கிறார். அவருடைய ஆதான வாழ்க்கையிலிருந்து செய்யப்பட்ட கிரியை அவர் பெரிய அவ்வளவு ஒரு கிரியை நடைமுறைப்படுத்துகிறார். எவ்வளவு மனிதர்களை பார்த்திருப்பார், ஏழை பணக்கார எல்லாம் பார்த்திருப்பார். ஆனால் அவர் பார்த்து என்ன சொல்றாரு பார்த்துங்க, இந்த வேலையை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீ யாருக்கு கொடுத்தேன்? தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட இவர்களை தெரிந்து கொண்டு நீ உன் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் யாரை நம்பி வைத்திருக்கிறார், எதை நம்பி ஓடுகிறோம், எதை சார்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்து நீங்கள் ஓடினாதான் ஒரு நிறைவு அடைய முடியும். அதாவது வேதத்தில் எந்த இடத்துல காண்பித்தாலும் அப்படிதான். நீங்க ஒரு பெரிய லெவல் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி கால சபை பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் கொண்டு போகிறாங்க. உலகத்தில் கிறிஸ்துவ நாடுகளே 100 நாடுகள் இருக்கிறாங்க, 248 நாடுகள் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் எடுத்து நடைமுறைப்படுத்துறாங்க. கடவுள் விரும்பல, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் பொதுவாகவே. அதன் அடிப்படைக்குள்ள தான் ஒவ்வொரு அடிப்படை எடுத்துக்கொண்டீங்கன்னா இருக்கிறதுல உலக நாடுகளே எடுத்துக்கொண்டீங்கன்னா நம்ம இந்தியா தான் விற்கிறது ரொம்ப நிறைந்த நாடு. அதில் அதிகமாக நிறைந்தோம்னா தமிழ்நாடு தான்.
தமிழ்நாட்டில் முக்கு மூடெல்லாம் இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இங்கேருந்து கடைசியில் அது ஒரு பெரிய எழுப்புதல் கொண்டு வராங்க. அதான் தேவன். இங்கே ஒரு சூழ்நிலை என்பது அவருக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட நிறைய 2-3 காரணம் இருக்கும். அதனால இறை சமூகம் என்பது எங்க இல்லாம இருக்கோ அங்க ஒரு பெரிய மேன்மை உருவாக்குறான். எங்க தள்ள ஒதுக்குறாங்க ஒரு பெரிய மேன்மைப்படுத்துகிறான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு பெரிய நிலைகளை பூமிக்குள்ளாக மனிதன் எதெல்லாம் எண்ணுகிறானோ, இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் மருத்துவம் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு பெரிய லெவலில் கொண்டு போறாங்க. இன்னைக்கு மனிதன் மதிக்கக்கூடிய 2 விஷயம் தான், சயின்டிபிக்கும் மருத்துவம் தான். இப்படிப்பட்ட நிலைகள் தான் உலகம் சார்ந்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படுறார் கடவுள். நம்ம இறைவனை எதிர்பார்க்கிற தேவ சமூகம் அவ்வளவு பெரிய விஷயங்கள். மனிதன் எதை சார்ந்து கடந்து போகிறானோ அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர். அதில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவர். ஆனால் நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக நம்ம எதிர்பார்க்கிற மருத்துவ உலகத்தில் ஒரு பெரிய மிராக்கல் நம்ம செய்ய போகிறோம். அந்த கடவுள் அதை நடைபெறப்படுத்திருக்கிறார். அது இப்போதான் காலையில் விஷயம் சொல்லி சொன்னார். அதே போல் சயின்டிஃபிக்காக உலகத்தில் எதெல்லாம் மனிதன் பெருசாக எழுதுறானோ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு பெரிய நிலையை கொண்டு போகிறான். ஆனால் இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம எதிர்பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த பூமிக்குள்ள மனிதன் பெரிதாக எண்ணுகிறானோ அது கடவுளோட பார்வையில் ஒன்றில்லை என்பதை அவர் நடைமுறைப்படுத்த போகிறார். ஆனால் நம்ம தான் வேதவசனத்தை புரிந்து கொள்ள போகணும், தைரியமாக கடந்து போகணும், வாழ்க்கை எதிர்கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரே விஷயம் பிசாசு ஜெயிக்கிறவங்க தான். நமக்கு மனிதன்லாம் எதிரி கிடையாது. தேவ திட்டத்தை நிறைவேற்ற கொடுக்காம தடுக்கக்கூடிய, போர் செய்யக்கூடிய, யுத்தம் செய்யக்கூடிய நம்ம வெளிப்படுத்த பார்க்கலாம். இரவும் பகல் என்று சொல்லுவோம். இரவு போல் நம்மை சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறோம், தேடுகிறோம், தெரிகிறோம். தெய்வ திட்டத்தை எப்படியாவது தடுக்கப்பட வேண்டும் சொல்லி. ஆனால் நம்ம ஜெயிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் பிசாசம். அவனை ஜெயிச்சிட்டோம்னா தெய்வத்தை நாம் நிறைவேற்றப்படுத்தலாம். அந்த கருப்பொருள் தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் செய்யக்கூடிய விஷயம் என்ன, நாம் எதை நோக்கி ஓடுகிறோம், என்ன செய்யப்பட வேண்டும், அதை அறிந்தீங்கன்னா வீசை ஜெயிச்சலாம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடுப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவரை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரரை அநேகர் அழைத்து அனுப்புவேன், இவர் அவளை எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலையிலும் வெடிப்புகளை வேட்டையாடுவார்கள். இன்னும் இறைமார்க்கம் சொல்லுகிற எரேமியா தீர்க்கதரிசி அறிவிக்கப்பட்ட பிரகாரம் இந்த ஊழியத்தை 2ஆக பிரிக்கலாம். முதல் ஊழியமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு நான் மீன் பிடிக்கிற அநேகர் அழைத்து அனுப்புவேன், அவர்களை பிடிப்பார்கள். அதுக்கு பின்பு வேட்டைக்காரராக அநேகர் அழைத்து அனுப்புவேன், இவர்கள் மலைகள் குன்றுகள் கண்மலையில வெடிப்பில் சிக்கி இருக்கிறவர்களை வேட்டையாடுவார்கள். வேத நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பிரதான ஊழியம். அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்கிறோம், முதலாவது மீன் பிடிக்கிறவர்கள் அழைத்து ஒரு ஊழியத்தை நிறைவுபடுத்துகிறார். 2வது ஊழியத்தை சொல்லுகிறார் வேட்டையாடுகிற ஊழியம். நான் பல முறை சொல்லுகிற விஷயங்கள், ஊழியம் என்பது ரொம்ப ஜாக்கிரதை. வேட்டையாடு என்பது ஒரு மிருகத்தை வேட்டையாடுகிறோம். ஒன்றும் மறைந்திருந்தான் வேட்டையாடணும். நேருக்கு நேரம் மிருகத்தை வேட்டையாட முடியாது, ஓடிடும். மறைந்திருந்து நீங்க அனுப்பப்படுகிற அம்பானது பார்த்தீங்கன்னா வேகமா அனுப்பினா மிருகம் செத்து போயிடும். பொறுமையா அனுப்பினாலும் ஓடிடும். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா மிருகத்துக்கு தகுந்த போல மறைந்திருந்தா நான் வேட்டையாடப்பட வேண்டும். அதாவது நம்ம சொல்லுவோம் கடைசி கால சேவை என்பது நம்ம அறிந்திருந்தாலும் அதை இப்போதைக்கு பப்ளிக் பண்ணக்கூடாது. பண்ணினா அவங்களே இடையிட்டு போயிடுவாங்க. நம்ம சத்தியத்தை சொல்லுங்க, தேவனை காண்பீங்க, அது புரிந்து கொள்வாங்க. ஏன்னா நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற சுவிசேஷ வழிது ரொம்ப ஹார்டானது. நீங்க போய் ஈஸியா சொல்லலாம் ஜனங்களை கேட்க முடியாது. ஆனால் நம்ம ரொம்ப நெருக்கமாக சொல்லி நாம் நிலைப்படுத்திதான் நாம் தெய்வ திட்டத்தை நாம் கையாளப்பட வேண்டும். ஏன்னா பொதுவாக நீங்க இறை சொன்னதை பார்த்தீங்கன்னா மனிதனை ஆவிக்கிற மண்டலம் தான் தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதாவது இயேசு ஊழியர் சொல்ற முதலாவது பலவான்களை கட்டுங்க, அப்போது பட்டணத்தை விளப்பாங்க. ஒரு ஆத்துமாக்களை அறுவடை செய்யப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா முதலாவது பலவான்களை கட்டணும். சாத்தானுடைய கிரியைகளை நீங்கள் அழித்தாதான் மனிதனை மீட்க முடியும். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்காம நீங்க எவ்வளவுதான் உன்னதமான பரிசுத்த வசனத்தை நீதியை சொன்னா கூட அவனுடைய இருதயத்தை திறக்க முடியாது. சாத்தான் இருதயத்தை குருடாக்கி வைத்திருப்பான். இப்ப இந்த நிலைகளை நாம் கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியும். நாம் தொடர்ந்து வாசிப்போம்.
மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 வாசகம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை கொண்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அருமருத்தகர் இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடந்து போகிறார். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனதிற்கு சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிற இந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலை வலைப்பட்டு கொண்டிருந்த போது அவனை கண்டார். இயேசுவுக்கு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஆனால் வேதம் என்ன எழுதியிருக்கிறதோ அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர். நம்ம எரேமியா 16:14 சொல்லுகிற பிரகாரம் முதலாவது ஊழியத்தை மீன் பிடிக்கிற அழைத்து அனுப்புவேன். கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகள் கடந்து போய் அவன் தெய்வம் தீர்மானிக்கப்பட்ட பிரகாரம் அந்த ஊழியத்தை துவங்குறார். அப்படி துவங்கும் போது யாரும் தெரிந்து கொள்ளாரு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ராம் முழுவதும் வலை போடுறாங்க. ஒரு மீன் கூட அவங்கள ரொம்ப சோர்ந்து கடந்து வந்து காலையில வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டை கொஞ்சம் தள்ளி போகணும்னு சொன்னாரு. அந்த போட்டில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிறார் கடற்கரை வாரத்தில். அப்படி அறிவிச்சுட்டு கேட்குற மீன் பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க போய் நடுக்கடலை வெளில போறோம், நடுக்கடல்ல போயிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த வலையை போட்டு அப்படின்னு சொல்லுகிறான். அப்படி சொல்லப்படும் போது இருக்கிறது ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கல கிடைக்கல வந்திருக்கிறாங்க. மீண்டும் ஒரு பக்கத்தில் போய் சொன்னாலும் பரவாயில்ல, நடுக்கடலுக்கு போக சொல்றாங்க. ஆனால் அவர் கீழ்படுகிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து முன்னப்பட யாருன்னு தெரியாது, பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது. முன்ன பார்க்காத பழகாத ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஒரு பெரிய வேலையை சொல்றான், நடுக்கடலுக்கு போய் சொல்றான். அந்த வாரத்துக்கு அப்படியே கீழ்படுகிறாங்க. வலை கிழியத்தக்கதாக மீன்கள் பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சம்பவம் நம்ம சொல்றோம், பைபிளை ஒட்டுமொத்தமான நிகழ்வே கீழ்படுகிற விஷயம் தான். ரெண்டாவது உண்மை, இதை தவிர இந்த வேதத்தில் உண்மை கிடையாது. நீங்க என்னதான் பெரட்டி படிச்சா கூட இந்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்க ரெண்டே விஷயம். ஒன்று வாழ்க்கையை கீழ்படிய வேண்டும், ரெண்டாவது உண்மையா இருக்கப்பட வேண்டும். இதை தவிர வேதத்தில் உண்மை கிடையாது. ரெண்டு காரியங்களுக்கு தான் இவ்வளவு புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறான். பல உதாரணங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் கொடுக்க காரணங்கள். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் கற்று நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் இறைமார்கள் சொல்லுகிற பிரகாரம் அந்த வார்த்தையை ஏற்கிறார்கள். அவளை விட சொல்ற, நீ எங்க பின்னே வாங்க, இனி உங்களை என்ன பண்ண மனிதரை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்லி. அதாவது பேதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்தை தான் கர்த்தர் பண்ண வேத வசனம் பிரகாரம் தெரிந்து கொள்கிறார். வேத வசனம் சொல்லியிருந்தாலும் மீன் பிடிக்கிறது எவ்வளவு கோடிக்கணக்கில் பணவளங்களா இருக்கிறாங்க, சொந்த போட்டு வச்சிருக்க பெரிய பேராக இருப்பாங்க. அவர்களை போய் தெரிந்து கொள்ளல, ஒரு சாதாரண மனிதனாகிய பேதரை தெரிந்து கொண்டு தன் முதலாம் பேரை துவங்குகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும். ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சியுங்கள். 1 ராஜாக்கள் 19. அப்படி அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாராகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை
அவ்விட விட்டு புறப்பட்டு போய் 12ஆம் ஏர் போட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடப்பட்டு போய் அவள் தன் சாலை போட்டான். அப்போது மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி, நான் என் தகப்பனின் தாயை முத்து செய்த உத்தரவு கொடு. இங்க பார்க்கிறோம், எலியாவுக்கு பிரகாரம் எலிசா என்கிற ஒரு மனிதன் தெரிந்து கொள்கிறான். அவன் எத்தனாவது ஏர் ஓடுறாங்க? 12ஆவது ஏர். விவசாயம் பண்ணவங்க தெரியும், ஓட்டத்தை தான் கடைசியாக ஓட்ட செய்வாங்க. ஏன்னா அந்த கரெக்டாக சால்லே ஓட்டினா தான் கரெக்டாக புழுதி அடிக்க முடியும். ஓட்டத்தில் தான் கடைசி எப்படியாவது ஓட்டி ஓடான்னு சொல்லி ஓட்டிட்டு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட எதுவுமே தகுதி இல்லாத ஒரு மனிதன், கடைசியாக காணப்பட்ட, தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனும் போய் தெரிந்து கொள்கிறான். தேவன் உன்னை தெரிந்து கொண்டான், என் ஊழியர்களுக்கு அப்படியாக நீ பக்கபலமாக இருப்பாய். அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கா பாருங்க. ஒரு பக்கம் உடனே கூடவுடனே எளிய பண்ண போல அவன் ஒரு வார்த்தை கேட்கறான், எங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு என்ன பண்ற, ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர, சரி போ அப்படிங்கிறான். அவன் போயிட்டு இப்படியாக ஊழியருக்கு ஒரு கடினமான நிலை போய் அங்கே போயிட்டு சொல்றான், ஆடு மாலாம் அடிச்சு ஒரு பெரிய விருந்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் கடந்து வருகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் கிரைஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலியா ஊழியத்துக்கு பிரகாரம் எலிசாவை தெரிந்து கொள்கிறான். அவர் முற்றுமே கடைசியாக காணப்படுகிற ஒரு மனிதன். அவனை தேவன் எடுத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறான். வேதத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது உத்தமமாக தான் எலியாவை பின்பற்றி வந்த ஒரு மனிதன். எலிசா 2 மடங்கு அற்புதம் செய்கிறான்னு பார்க்கிறோம். அந்த வாழ்க்கை பார்க்கிறோம். அவனுடைய இறந்து போன பிறகு அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மனிதனை புதைக்க பார்க்க செத்தவனை அவன் எலும்புப்பட்டு அவன் உயிரிழந்தாங்க பார்க்கிறோம். அவர் செத்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய மகத்துவமான ஒரு மனிதன். இப்போ எந்த அளவுக்கு தேவ சொந்த சார்ந்திருப்பான், தேவனத்தில் அமர்ந்திருப்பான், அவன் எவ்வளவு வல்லமை பெற்றிருப்பான் பாருங்க. அதான் முக்கியம். ஒரு செத்து போனா எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போன ஒரு எலும்பு, அங்க ஒரு பிரேயத்தை புதைக்க போறாங்க, அவன் எலும்புப்பட்டு உயிரிழகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு பெரிய மகத்துவங்களை தேவ சமூகத்துக்குள்ளாக தான் கொடுக்கப்பட்ட வேலையை அவன் நிறைவேற்றிக் கொடுக்கிறான் என்று பார்க்கிறான். வேலை கொடுப்பது முக்கியம் அல்ல, அதை நாம் பயபக்தியோடு பயன்படுத்தி நாம் தேவனுக்கு முன்மாதிரியை கடந்து போகிறோம். ஊழியத்தை நிறைய அழைக்கப்படுகிறார்கள், எல்லாரும் அது உண்மையா இருக்கிறாங்கன்னே கிடையாது. தேவன் ஒரு சில பிரதான அழைக்கிறார், ஒரு சில மனிதர்களை எக்ஸ்ட்ரா தேவைக்காக எடுக்கிறார். ஆனா அதை காத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்படி காத்துக்கொள்ளும் போது தான் வாழ்க்கையில மேன்மை. நீங்க அதை எடுத்து போயிட்டு எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்ப நீங்க ஊழியம் எடுத்தாலும் சரி, சபை எடுத்துக்கொள்ள, விசுவாசம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பிரதானத்தை கடவுள் எடுத்துக்கொள்கிறார். மற்ற எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுக எடுப்பார். அவங்க அதை பார்த்து கொண்டாங்கன்னா அது புரோஜனமாக காணப்படும். அதை இழந்து போயிட்டோம்னா அது வீணா போயிடும். ஆனா இப்படி நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ளாக தேவனுடைய வேதத்தில் ஆதியாமத்தில் இருந்து வரைக்கும் எங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிகபட்சமா ஒரு 90% எடுத்துக்கொள்ளலாம். புறம்பாக்கப்பட, தள்ளப்பட, ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் தான் இருப்பார்கள். ஒரு 10% பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கணவன்கெல்லாம் இருப்பாங்க. அதனால அவங்களை எடுக்கக்கூடாதுன்னு ஆசை அப்படி இல்லை, எடுப்பாங்க. சில தெய்வ தீர்மானம் அப்படி வைத்திருக்கலாம். அது அடிப்படை கூட தான் கொண்டு போதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியில் இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இங்க பார்க்கிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக சவுல் ராஜா வீழ்ச்சி அடைந்த பிறகு இஸ்ரவேலை வழிநடத்துவதற்கு ஆளுகை செய்வதற்காக
தேவன் வேறொரு மனிதனை தெரிந்து கொள்ள சொல்கிறார். சாமுவேலுக்கு ரொம்ப விசாலமா இருக்கிறது, வேற வழி தெரியல, கடவுள் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்க அமிர்தாவுடைய அந்த வீட்டுக்கு போக சொல்லுகிறான். அங்க கடந்து போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஈசாயை கூப்பிட்டு உன்னுடைய மகன் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, மூத்த பிள்ளை கூட நிறுத்தலாம், அவரை இல்லைங்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு பிள்ளையும் நிறுத்திட்டு இருக்கிறான். 7 பிள்ளைகளை நிறுத்தியாச்சு. 7 பேருமே புறக்கணிச்சுட்டார் கடவுள். அவர் பெரிய குழப்பம், என்ன எல்லாரும் இல்லை, இன்னும் ஒருத்தர் இல்லைங்கிறான்னு சொல்லிட்டு வேற யாராவது பிள்ளை இருக்காங்க, ஒருத்தன் இருக்கான் ஆடு மேய்ச்சிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்றாரு. அவன் எங்க இருக்கவனே அவனை ஆள் விட்டு கூட்டுவான், அவனை நான் பார்க்காத வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவனை அழைத்து வருகிறார்கள். அவன் கடந்து வந்த பிறகு அவனை இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறோம். குடும்பத்தை நிறைய பிள்ளைங்க பெற்ற குடும்பம் தெரியும் நிறையா. கடைசியிலலாம் என்ன அதிகமான திரும்பி பார்க்க எங்கேயாவது கிடக்கும். இப்படிப்பட்ட அந்த ஈசாவுடைய மகனாகிய தாவீது அவன் 8வது மகனா இருக்கிறான். அவன் வயல்வெளிகள் என்ன பண்றான், ஆடு மாடு மேய்த்து வெயில்ல காஞ்சி கிடக்கிறான். கடவுள் அவனை தான் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு பெரிய இஸ்ரவேல் அதிபதியாக 40 ஆண்டுகள் ராஜரிகமான ஒரு ராஜாவாக நடைமுறைப்படுத்துகிறான். தேவன் சொல்ல என்னை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அந்த அளவுக்கு நம்ம வேதத்துல தாயுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டி எடுத்து வரும்போது சாதாரண ஒரு குடிமகனோட செய்யக்கூடியதை விட ஆடி பாடுறான். எவ்வளவு சந்தோஷம், அந்த 7 உடன்படிக்கை பெட்டி கிடைத்த பிறகு அவன் அவ்வளவு சந்தோஷம். தான் எதிரியான சவுல் 2-3 இடத்துல அவனை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் நான் தேவனால் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதன் என்ன பண்ண மாட்டேன், நான் கையை போட மாட்டேன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு அவனுடைய இருதயம் நினைவுகள், அவனுடைய மகனை யோனத்தானுடைய பார்க்கிறோம், சவுலுடைய மகன், அவருடைய 2 பேர் இருதயம் ஒன்றாய் இணைந்திருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தத்திலும் நீதிலும் அந்த அன்பில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு மனிதன். தன் மகன் தப்பு செய்கிறான், ஒரு பெரிய தப்பு, அவனே மனசார மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எதிரியா இருக்கலாம், தன் பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பங்களா இருக்கலாம், எல்லாமே ஒரு பெரிய தெய்வ சமத்துவங்களாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று சொல்கிறார். அதான் தேவன் பார்க்கிறோம். ஈசாவுடைய மகனாகிய 8வது பிள்ளையாக தாவீதை எடுத்து தான் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அதிபதியாக வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கலாம் நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சிந்தை நிச்சயமா நம்மளால் அறிய முடியாது. ஆனால் இறைவன் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவருடைய கற்றலில் கற்பனையை நாம் கை கொள்ளப்படும் போது அவரை ஏற்ற காலத்தில் உயர்த்தக்கூடியவர். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் இருக்கும், ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் சில வித்தியாசம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், கடவுள் ஒரு உணவமாக தேவன் நியமிச்ச இருக்கும். இப்படி எங்களோட வாழ்க்கை நிறையா இருக்கு, நாங்கன்னா சாட்சி கொடுக்குற நாட்கள் இருக்கிறது. அதான் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம அறியவே முடியாது. நிறைய வாக்கு கொடுத்துருப்பாரு, தரிசனம் பார்ப்போம், செப்பனம் பார்ப்போம், எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு அடைய நேர்மாறாக இருக்கும். கடவுள் சொல்லுவதும் நடைமுறை வாழ்க்கை பார்த்தா சம்மந்தமே இருக்காது. நமக்கே சந்தேகம் உண்டாகிடும், கடவுள் தான் சொன்னாரா இல்லை வேற ஏதாவது நாமளும் கற்பனை பண்ணிட்டு படுத்திருப்போங்களா. இப்படி நிறைய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த காலங்கள் அப்படியே தடுமாறும். ஆனால் தேவன் ஏற்ற காலத்தை அப்படியே செய்யக்கூடியவர் தான். நமக்கு வேலை என்னன்னா சத்தியத்தை பிடித்துக் கொள்வதும் தேவனை சார்ந்து கடந்து போவதும் அவரே நம்பி இருக்கும்போது அவர் கரெக்டாக செய்யக்கூடியவர். ஆனால் இறைவன் உலகம் சூழ்நிலை சாத்தாலும் கொஞ்சம் என்ன பண்ண தடையாக மாட்டார சொன்னதை அப்படியே செய்வார். அதான் இறை சொந்த நம்ம எந்த அளவுக்கு பற்றி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரதை நடைமுறைப்படுத்த வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அடுத்தபடி வாசிப்போம், தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சிநேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துரைமார்க்கத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தையரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும்
தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் பாபிலோன் மகாராஜாவா இருக்கிறான். அவன் யூதா மேலே யுத்தம் செய்து அங்க இருக்க தேவாலயத்தை இடித்து அதுல இருக்கிற பொற்பாத்திரம் எல்லாம் எடுத்து வருகிறான். அவன் கடந்து வந்து ஆட்சி பண்ணுகிற போது அந்த ராஜனுக்கு ஒரு விரிவாக்க பார்க்கிறான். விரிவாக்கப்படவே என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, தனக்கு நம்பிக்கையா இருக்கிற மனிதர்களை வெளியில அனுப்புவாங்க, புதிய ஆளுகளை தேர்ந்தெடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. அப்படி அந்த தேசத்தை ஆதரவு செய்ய என்பதற்காக அங்க இருக்கிற வாலிபர்களை தெரிந்து எடுக்கிறான். இங்கே சிறைச்சாலையில் இருந்து அப்படி எடுக்கப்படும் போது யூதாவோட சிறைப்பிடித்து வந்த 4 வாலிபர்கள் அங்கே கடந்து வருகிறார்கள். செலக்ட் பண்ணப்படுகிறது. இப்போ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க. ஒரு சில மாதங்கள் பயிற்சி கொடுப்பதற்காக, ஏன்னா ராஜசோந்து நிற்கணுமே, நல்ல ராஜா புசிக்கிற திராட்சை ரசம், அது போல உயர்ந்த பானங்களை கொடுத்து அவர்களை புசிக்க கொடுத்து பயிற்சி கொடுத்து நிற்க வைக்க முயற்சிக்கிறார்கள். அதுல ஒரு 4 பேர் யூதாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதர்கள் செலக்ட் பண்ணப்படுகிறது. அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாதே, கடவுள் சொந்த குற்றமாயிட வேண்டும் சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். அந்த 4 பேர்ல அது தானியேலிடம் போய் கேட்கறான். அங்க இருக்கிற பிரதானிகிட்ட போய் கேட்கறேன், எங்களுக்கு வந்து மதுபானம்லாம் வேணாம், ஒரு பருப்புல ரசத்தை கொடுங்க நாங்க. அப்போ வந்து கேட்கிறா, நீ கேட்பது நல்லதுதான். திடீர்னு ராஜா வந்து உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க 4 பேர் இழைச்சிருந்தீங்கன்னா ராஜா கேள்வி கேட்பா, நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்கறான். அதற்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றான். ஒரு 10 நாள் கொடுத்து பாருங்க, அதுல ஏதோ மாற்றம் இருந்தா எங்களை தொடர்ந்து கொடுங்க, அப்படி மாற்றம் கிடைக்கல எங்களை கொடுக்க வேணாம் அப்படின்னு சின்ன ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அதுவும் அந்த மனிதன் ஒத்துக்கொள்கிறான். ஒரு 10 நாளைக்கு மாத்திரம் பருப்புல ரசத்தை கொடுக்கிறார்கள். ஆனா எல்லா வாலிபர்களும் 4 பேர் புஷ்டியா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். புரிந்து கொள்ளப்படவில்லை. நிறைய நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசுக்குள்ள யாரு வரலங்கிறது முக்கியம் இல்லை. இதுல வயது கிடையாது, படிப்பு கிடையாது, அந்தஸ்து கிடையாது. யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை பயந்து காணப்படுகிறார்களோ அவர் நிச்சயமாவே ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நாம் எதிர்பார்க்கிறத நம்ம அடைந்து கொள்ளப்படி. இதுல ஒரு சின்ன இதுல பெரிய நிகழ்வு கடந்து போகிறது. நம்ம என்ன சொல்லுவோம், நான் 20 வருஷம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எத்தனை வருஷம் மீட்கப்பட்டாலும் முக்கிய பரிசுத்தம் இருக்கா, நீதி இருக்கா, நம்ம இவருக்கு அதை சாட்சி கொடுப்பாருங்கிறது முக்கியம். இங்க வந்து ஆண்டுகள நாட்கள்லாம் முக்கியம் கிடையாது. தேவன் நமக்கு சாட்சி கொடுப்பாரா, நான் உண்மையின்னு நம்ம அதுதான் முக்கியம். ஆனா இறைமார்க்கம் எதிர்பார்க்கலாம். அந்த இதுல 4 வாலிபர்கள் இதுல தானியேல் நம்ம கேட்கலாம். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த 4 வாலிபர்கள் தானியேல் தான் பெரிய லெவலில் போயிட்டான். ராஜாவுக்கு அடுத்த நிலையில போகிறான். கடைசி காலத்தில் இருக்க மறைப்பொருளை அறிவிக்கிறான். வேதத்துல வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஒரு 3 பிரதான மனிதர்கள் கடைசி சம்பவத்துல, ஒன்று தானியேல், ஏசாயா, எரேமியா, இவங்கெல்லாம் நிறைய கடைசி காலம் நடக்கிற சம்பவத்தில் அறிவிச்சிருக்கிறார்கள். அதில் ஒரு மனிதர் தானியேல். எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்து உண்மை உத்தமமா இருக்கிறவங்களோ நம்மளை எல்லா நிலையிலும் காப்பாற்றக்கூடியவர், இந்த பூமியில நம்ம ஒரு பெரிய உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கக்கூடியவர். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஆண்டுகள் நாட்கள் ஒன்றும் கிடையாது. தேவ சம்பந்தம் எவ்வளவு பக்தியா இருக்கிறவங்களோ தேவனுக்காக பயந்து காணப்போ நம்ம ஒரு உன்னதத்தில் கொண்டு வைக்கிற தேவன். ஆனால் நம்ம யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன பொறுத்தளவுக்கு. உங்களை விட ஒருத்தர் வழி நடத்தலாம், ஒரு கைடு தான் உங்களுக்கு. ஆனால் நம்ம கடவுளுக்கு நடிசனத்துக்கு முன்மாதிரி இருக்கிறோம். பரிசுத்தங்கிறது அப்படி இல்லை. அதான் நம்ம இறைமார்க்கம் சொல்கிறது. வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்,
அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. பார்க்கிறோம், வேதம் நம்ம தெளிவா சொல்லுகிறது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறோம் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிற நீதி அவனோட கிரியைகளுக்கு தக்கன்னு சொல்லுகிறார். அதான் நம்ம இறைவாருக்கு மீது பார்க்கிற எல்லாம் ஒரு கூட்டு வாழ்க்கை தான் குடும்பம், ஆனாலும் சபை எல்லாம் ஒரு கூட்டு தான். ஆனா நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கிரியைகளுக்கு சொல்லுகிறார். கணவனால் கணவனுக்கு ஒரு மேன்மை, மனைவினா மனைவிக்கு ஒரு மேன்மை, பிள்ளைகளை பிள்ளைக்கு ஒரு மேன்மை. வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு அமைப்பு தான். ஆனா கிரியை என்பது சொல்லுகிறார் அவனுடைய கிரிகளை தக்க சொல்லுகிறார். ஆனா நம்ம இறை சமூகத்துக்குள்ளாக யாரெல்லாம் எந்த அளவுக்கு ஓடுகிறவங்களோ பிரயாசங்களோ அதற்கேற்ற ஒரு பிரதிபலம். ஆனா இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடிய நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஆன்மீக வாழ்க்கையை புரிந்து கொள்ளப்பட வழிநடத்தின ஆசிரியம் கூட இருக்கலாம். நாம் எந்த அளவுக்கு வளர முடியும் வளர்ந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி வளரும்போது அதற்குரிய மேன்மை நம்மை நடைபடுத்துவார். ஆனால் இப்படி ஒரு நிலைகளை தான் நாம் அறிந்து தேவ சமூகத்தை நாம் கடந்து போகப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது. பார்க்க இத்தாலிய பட்டணம் என்னப்பட்ட பட்டணத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியன் பெருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ பக்தியுடன் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். மிகுந்த தர்மங்களையும் எப்போதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வாழ்க்கையில 2 தான் விஷயம். ஒன்று தர்மங்கள், இன்னொன்று தேவனை தேடுகிற விஷயங்கள். அது கடவுள் நினைவு கூறுகிறான். ஏன்னா இங்க சில நியமனங்கள் உண்டு. தேவன் இயேசு வெளிப்படுவதற்காக ஒரு பாரம்பரிய போல கொண்டு வருகிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று ஒரு தலைமுறை கொண்டு வருகிறான். அப்படி தலைமுறை கொண்டு வரும்போது அதுல நிறைய வெளியில போயிடுவாங்க. அது என்ன வெளியில பார்த்தீங்கன்னா, ஒரு யூதனா இருக்கிறான், அவன் போய் வெளியில போயிட்டு புறஜாதிய பெண் எடுத்தா அவங்க உள்ள வரக்கூடாது. இப்படி ஒரு 4 கேட்டகரி உள்ள இருக்கு. அதன் அடிப்படைக்குள்ளாக மீண்டும் அவன் மனம் திரும்பினா அவனுக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த யூத பிரமாணத்தில் இருக்கிற சில சடங்காச்சாரத்துக்குள்ளாக சில விஷயங்களை சமாளிக்கலாம். ஆனால் அவன் யூதனை மாற முடியாது. அவங்களோட நிலைகள் உண்டு. ஆனால் இவங்களே புறஜாதின்னு சொல்ல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களாம் தெய்வ மார்க்கத்தில் வெளியில போனாங்க. அப்படி வெளியில போனா என்ன பண்ண முடியும், உள்ள வர முடியாது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மோசே பிரமாணத்தில் உன் வீட்டில் இருக்கிற வேலையாளு அடிமை அப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ண, ஓய்வு நாள லீவ் கொடுத்தணும். நீ பங்கெடுக்கிற பங்கு அவனுக்கு பங்கு கொடுக்கணும். இப்படி ஒரு நியமனம் உண்டு. ஆனா அவன் சொந்தமாக சேர்க்க முடியாது. அவன் கூட இருக்கிறத நியமனத்துக்கு பங்கு உண்டு தவிர சொந்தமாக சேர்க்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைகளை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவை தெளிவு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா யூத பிரமாணத்துக்குள்ள வர முடியாது. அப்படி காணப்படும் போது இவங்களாம் ஆணையத்துவம் உள்ளவன் தேவை தொழுது கொள்ள முடியாது. அந்த சமயத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இயேசு பிறந்த பிறகு யூத நெட்டை கிடைக்கிற ஒருவனும் கிடையாது. இயேசு நாம தேவனை ஏற்றுக்கொள்கிறான், நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஏன் இந்த சடங்காச்சாரம் பண்ணுவதான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வெளிப்படுவதற்காக ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு வேண்டும் என்பதாக வைக்கப்பட்டது. அதனால அது ஒரு பெரிய தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள அனுமதிக்கிறான். ஏசுனா மேசு அன்னைக்கு இவ்வளவு வரலாறு இருந்தும் கிபி இருந்தும் ஏசு என்ன பிறக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு குரூப். இப்படி ஒரு பெரிய நிகழ்வு பார்க்கிறோம். அப்படி ஒரு வரலாறு உருவாக்குவதற்கு தான் நடைமுறைப்படுத்தினது. இப்போ இயேசு பிறந்த பிறகு அங்கே சந்ததிங்கிற நிலை தேவையில்லை. இயேசு நம்ம ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அந்த மேன்மை உண்டு என்பதனாலே அப்ப இவனை கடவுள் சந்திக்கிறான், ஒரு தரிசனத்தை காமிக்கிறான். நீங்க தொடர்ந்து பேதருக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. இப்போ பேதர் அங்கே அனுப்புகிறார். அங்கே போய் பார்த்தீங்கன்னா தேவராஜ்யத்தை சொல்லு என்று சொல்லி
இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையை நான் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு உண்மையா இருந்த நிகழ்வு. ஒரு புறஜாதிய மனிதனை காணப்பட்டால் நம்ம நிறைய பார்க்கிறோம். கடைசிகளை மீட்பு என்பது ஒரு 3 பாட்டை பிரிக்கிறார். வெளிப்படுத்தின 17ஆம் அதிகாரம் 13 வாசிக்குமே. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் 17ஆம் அதிகாரம் 13. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கும்படியாய் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். கடைசியாக நம்ம மனவாட்டியை கட்டும் போது ஒரு 3 பகுதியை பிரிக்கிறார். ஒன்று அழைக்கப்பட்டவர்கள், இன்னொன்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்று உண்மை உள்ளவர்கள். இந்த 3 பாட்டல் அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அனுப்பப்படுறவங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காலத்தில் கட்டாயத்தில் அங்க தேவன் தெரிந்து கொள்கிற விஷயங்கள். உண்மை உள்ளது பார்த்தீங்கன்னா தேசம் நிறைய எல்லா மதத்திலையும் எல்லா தேசத்திலையும் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு 3 பாட்டை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒன்று அழைப்பு என்பது பார்த்தீங்கன்னா இப்போ எரேமியா பார்க்கிறோம், தாயின் வயிற்றில் உருவாகுவதை தெரிந்து கொள்கிறார். யோவான் சொன்னன் பார்க்கிறோம், தாயின் வயிற்றில் உருவாகுவதை தெரிந்து கொள்கிறோம். சிம்சோனை பார்க்கிறோம், தாயின் வயிற்றில். இப்படி ஒரு தாயின் வயிற்றில் உருவாது கொண்டே தெரிந்து கொள்கிற விஷயங்கள். அழைப்பு என்பது அந்த காலகட்டத்துக்குள்ளாக அந்த காலம் பேதர் அழைத்தார் பார்க்கிறேன், பவுல் அழைத்தார், அந்த காலகட்ட தேவைக்காக அழைத்துக் கொள்கிறார் தன் ராஜ்யத்துக்காக. உண்மை உள்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலும் இருக்கிறாங்க. தேவன் பக்தி உள்ள தெரிந்து கொண்டார் சங்கீதக்காரன் சொல்லுவோம். இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்திலும் எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க, உண்மையை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒன்று கூட்டுவார் என்று பார்க்கிறோம். இந்த 3 நிலைகள் தான் தேவ இறைவார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் அங்கு ஒன்று இணைக்கிறான். அதுலதான் இந்த கொர்நேலியா வருகிறான். அவன் புறஜாதியான காணப்பட்டாலும் தேவனுக்கு பக்திமானும் தன் குடும்பத்தாரோடு நடத்துகிறான் என்று பார்க்கிறோம். அதான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீக்கிரமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்து கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரனை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்களை அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவர்களை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொண்டு இந்த குடிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். யாக்கோபுடைய பிள்ளைகள 11வது பிள்ளை. அவன் யதார்த்தம் ஒரு கனவு காண்றான். அதை போய் தன் அப்பா கடையில் தன் சகோதரி சொல்லுகிறான். அவனை பகைக்கிறார்கள். ஏன்னா கனவு ரொம்ப மோசமான கனவு. சாதாரண கனவு வந்தா பரவாயில்ல, ஒரு சாப்பாடு எடுத்து தன் பிள்ளைகளை பகிர்ந்து கொடுக்குறவங்கள அண்ணன் பரவாயில்ல. அவனை வணங்குகிறார்கள். இருக்கிறது ரொம்ப லொக்கலாட்டி நிலையில இருக்கிறவன் தான். அவனை போய் அப்பா அம்மா எல்லாம் வணங்குறாங்கன்னா யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இருந்தாலும் போய் சொல்லிட்டான். அதனால பகைக்கிறார்கள். யாக்கோபு கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரிய சுக செய்தியை கேட்டுட்டு வா, அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கார் என்று சொல்லி சில தின்பண்டம்லாம் கொடுத்து அனுப்புகிறான். அண்ணனை பார்க்கறது ரொம்ப ஆசையா போறான். அண்ணனெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போகிற அவன் ஆசைக்கு எப்படி மாறா இருக்க பாருங்க, இதோ சொப்பனக்காரமா இருக்கிறான் என்று சொல்லி அவனை கொண்டு போட்டுட்டா எப்படி சொப்பனை நடக்கும் என்று
அவர்களை எண்ணுகிறார்கள். அவனுக்கு ஒரு பெரிய பள்ளத்தில் கொண்டு போட்டாங்க. ரூபன் எவ்வளோ சொல்றான், அவனை கொண்டுடாதீங்க பாவம் நம்ம தம்பியால் அவன் சொல்றான், கேட்க மாட்டான். அப்போ அந்த வழியா பார்த்தீங்கன்னா இந்த எகிப்திலிருந்து ஒரு குரூப் போறாங்க. அப்போ ரூபன் தான் மூத்த பையன் தான் ஐடியா சொல்றான், அவனை கொன்று அவன் ரத்த பழியை சுமப்பதை விட அவனை குழியிலேருந்து எடுத்து வித்து போட்டுருவோம். ஒன்று அவன் ரத்த பழியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தப்பிச்சுக்கலாம், நமக்கு பணமும் கிடைக்கும், அவனை பணம் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனை குழியிலிருந்து ஏற்றி அங்கே விற்று போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவனுக்கு கொண்டு போய் போத்திபாருடைய ராஜா அரண்மனைக்குள்ள கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க, அங்கே அவனை வித்துட்டு அவன் காசு வேண்டி போயிட்டான், அங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கிறான், கடவுள் அவன் கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராஜாவை பார்த்து ஆச்சரியப்படுறான், ஒரு மனம் வச்சா அது கூட துளுத்து வருது, அவன் என்ன வேலை செஞ்சாலும் செழுமை வாய்ப்பு. அதை கண்டு போத்திபார் பயங்கர ஆச்சரியப்படுறான், இவன் என்னடா அவன் விசாரிக்கிறான், ஏதோ ஒரு கடவுளை கும்பிடுறான், அவன் அந்த கடவுளை அவன் நன்மை செய்யறான்னு அறிந்து கொள்கிறான். ஆனால் பார்க்கிறோம் அங்கே ஒரு இடர் உண்டாகி சிறைச்சாலைக்குள்ள போகிறான், அங்கே இந்த கடவுளை கொண்டு வருகிறான், அவனை போத்திபாருடைய ராஜா அரண்மனையாக ஒரு பெரிய நிலையில கொண்டு வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும், தேவன் நம்மை குறித்து என்ன தீர்மானம் செய்கிறாரோ, என்ன நிலை வந்தாலும் அவர் அதை காப்பாற்றி கொண்டு போய், ஏன்னா ஒரு சமூகத்தை ஒன்றும் மறைக்க முடியாது, அவர் பார்வையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். மனிதனாக இருக்கட்டும், மிருகங்களாக, உலகத்தை என்ன ஒரு நிகழ்வு கடந்து வந்தாலும் அதை மாற்றவே முடியாது. நம்மளிடந்து எதிர்பார்க்கிற விஷயம் நீங்க உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காலத்துல வாக்கு கொடுத்தாலும் அப்படியே நிறைவேற்றுவார். நீங்க மாத்திட்டீங்கன்னா அவரும் மாத்திக்குவார், அவ்வளவுதான். இதுதான் வேத சட்டமே. அவர் சொன்னது கீழ்ப்படினா உங்களை அப்படி செஞ்சு கொடுப்பார், நீங்க செய்யலன்னா மாத்திக்குவார், அவ்வளவுதான். ஆனா இறை சமூகத்துக்குள்ளாக யோசிப்புக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அவன் ஏற்றுக்கொண்ட வாலிபத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் வாக்குமாற தேவன், அவர் சமூகத்து பூமியில ஒன்றவே கிடையாது. நம்மை பார்வைக்கு சிந்திக்க அறிவுக்கு சூழ்நிலைக்கு நாம் கடினமா தெரியலாம தர தேவன பார்வையில ஒன்றுமே இல்லை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவன் ஏற்ற காலத்துல உயர்த்தக்கூடியவர், ஏற்ற காலம் செய்து கொடுக்க முடியாது, அவரும் செய்ய முடியாத ஒன்றவே கிடையாது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு சமூகத்துல உண்மையும் நீதிமை கீழ்ப்படிந்து காணப்பட்டால் அவர் ஏற்ற காலத்தை அப்படியே நடித்து கொடுப்பார். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 1-2. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். மீதியானியரின் கையில் இஸ்ரவேலின் மேல் பலத்த கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலாங்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி கர்சாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். நாம் நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ராஜாக்களுடைய நாட்கள் காணப்படுகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அடிக்கடி கடவுள் எடுத்து தூரம் போயிடுவாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிருவாங்க, விக்கிரகத்தை தொழுது கொள்வாங்க. இப்போ கடவுள் கோபப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா 7 ஆண்டு 12 ஆண்டு 3 ஆண்டு 40 ஆண்டு சொல்லிட்டு தன் எதிர்கிட்டே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஜனங்கள் அந்த உபத்திரத்தாங்க கத்துவாங்க, கூக்குடுவாங்க, வீடு கடவுள் சத்தத்தை கேட்டு ஒரு மனிதனை எழுப்புவார். இப்படி காணப்படும் வரை இந்த இஸ்ரவேல் 7 ஆண்டுகள் மீதியானுடைய கையில ஒப்பிவிட்டார். அவர் கடந்து வந்து ஒரு அதை பார்த்து சொல்லி ஒரு வெட்டிக்கிளி மேய்வது போல மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு பராக்கிரமசாலி. இப்ப ஜனங்களாம் பயங்கரமாக தேவ சொந்த என்ன பண்ணாங்க, சத்தம் எடுக்கிறார்கள், அழுகிறார்கள். 12 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுதே கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு
எதிர்த்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். தேவன் சொல்லுகிறான், நீ போய் மீதியானியரை முறியடி, பராக்கிரமசாலி என்று அவனை புகழுறான். அவன் சொல்றான், என்னோட குடும்பமே ரொம்ப சின்ன குடும்பம், என் வீட்டில் இருக்கிறது நானே கடைசி பையன், என்ன போய் அனுப்புறது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறார், அவரு இந்த காரியங்களை வாய்க்கு செய்வார் என்று சொல்கிறார். ஒரு பெரிய சம்பவத்தை அங்க நடைமுறைப்படுத்துவார். 7ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அட்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவன், உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன். யுத்தத்துல ஆயிரக்கணக்கில் மனிதர்களை யுத்தத்துல இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வடிகட்டுறான். கடைசியா பாத்தீங்கன்னா வெறும் 300 பேர் தான் தெரிந்து கொள்றான். பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் வெறும் 300 பேர் தெரிந்து கொள்கிறார். 6ஆம் வசனத்தை மாத்த வாசிப்போம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஒரு ஆற்றங்கரையில போக சொல்றாரு. அங்க போய் யாரு தண்ணி அள்ளி குடிக்கிறாங்களோ அவங்க பெரி. தானத்தில் போய் தண்ணியை அப்படியே எவன் நக்கி குடிக்கிறானோ அவனை தனியாக பெரி. அப்ப யாரு அள்ளி குடித்தாரோ அவங்க 300 பேர் பிரிக்கிறார். அவர் வந்து பெரிய யுத்தத்தை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா தேவன் ஒரு போக்கஸுக்கு தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவோம். நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்து பயன்படுத்தி பெரிய நம்ம அறிவாளி ஞானம் தயவுசெய்து நினைத்துக்காதீங்க, ஒண்ணுமே கிடையாது. நம்ம கொண்டு கடவுள் ஒரு மேன்மைப்படுத்தணும். நீங்க உழைக்கிறீங்களா பிரியா, அதுக்காக ஒரு மேன்மைப்படுத்த கொண்டு போறோம். கடவுள் செய்யறது எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப நீங்க போய் ஒரு சத்தியம் சொல்றீங்க, மணிக்கணக்கா சொல்றீங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றீங்க, அவருக்கு கஷ்டப்பட ஒரு ஆத்மாவை மேற்கிறோம். அதுக்குரிய பிரதிபலன் இருக்கிறதா உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண ஒரு ரிலீஃப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம். கடவுள் மீட்பு ஒரு ஜப்பனத்தில் போய் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்துடுவா சர்ச்சைக்கு, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய அவரால் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. உங்களை பிரயாசப்படுத்தணும், உங்களை கனப்படுத்தணுங்கிறது அப்படி கொண்டு போற விஷயங்கள். ஏன்னா இப்போ நீங்க போய் சொல்லி தான் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. கடவுள் ஜப்படம் சொன்னா ஆட்டோமேட்டிக் உடையதுரும். நீ போய் இதுக்கு போய் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது தேவ பிள்ளைகள் அவருடைய மனசு ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், ஒரு மீட்பு அப்படி நடைமுறைப்படுத்த கொண்டு போற விஷயம் தான். ஏன்னா கடவுளும் செய்யப்பட ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது புரிந்து கொள்ளணும் அந்த விஷயங்கள். நம்ம தான் சொன்னதெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளதான் எத்தனை பேர் இருக்கான். தேவன் தன் பிள்ளைகள் பட பிரயாசத்துக்கு ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம், அதுக்காக தான் கொண்டு போற விஷயங்கள் இதெல்லாம். ஆனா தேவன் பார்த்திருப்பது 300 பேர் இருக்கிற கடவுள் ஒரே ஒரு நைட்ல நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்தெல்லாம் இசைக்கிற வாழ்க்கையில பார்க்கிறோம். 1,00,000 மேல ஒரே ராத்திரி ஒரு தூதன் அனுப்பி கொண்டப்பட்டவர். அவர் சமூகமே கிடையாது. ஆனால் தேவன் தன் அந்த சூழ்நிலைக்கு தன் பிள்ளைகளை ஊழியத்தை மேன்மைப்படுத்துறது தான் கொண்டு வர விஷயம். அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நம்ம பாடுவதாலும் பிரசவம் பண்ணுவதாலும் நம்ம சொல்லுவதாலும் ஒன்றும் கிடையாது. தேவன் காலகட்ட அடிப்படையில் கொண்டு வர விஷயங்கள். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து படிப்போம். நியாயாதிபதி 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலி இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்களை யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாட்களுக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்தில் இருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து கீலேயாத்தியான யெப்தா பலத்த பராக்கிரமசாலி இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றான்.
கிரியத்தின் மனைவி அவனுக்கு குமாரர்களை பெற்றான். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவன் யுத்தமை நோக்கி, உனக்கும் எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, அந்நிய சிறு மகன் என்று அவனை துரைத்தினார்கள். இப்ப நம்ம தகாதமா பெற்றுக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு குடும்பத்திலே பிள்ளைங்களை பெற்றுட்டான், அவன் தேசத்தை தொட்டு விட்டானோ. ஆனா ஒரு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, மீட்பதற்கு ஆள் இல்லை. அவனிடத்துல போய் கேட்கிறார்கள். அவன் சம்மதித்து போய் என்ன பண்றான்? அந்த கடவுள் அங்கே அவன் கொண்டு போறான். கடவுள் தான் நடைபெற்று போறான். ஒரு யுத்தத்தை செய்து அந்த இஸ்ரவேலை மீட்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா நம்ம இறைசோம் நீங்க வரலாற்றை பத்தி நிறைய குளறுபடிலாம் இருக்கும். யூதாவுக்கு சந்ததியை பார்த்தீங்கன்னா தெரியும். யூதா நிறைய இருக்கும். அதனால ஆதியாமத்தில் பார்க்கிற பழைய ஏற்பட ஏற்படும் பார்த்தா அப்பெல்லாம் ஒரு கடவுள் பார்க்கல. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிலையிலும் அவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இறைசுமை எதிர்பார்க்கிற நாம் அறிந்து கொள்கிற விஷயங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரம் மராங்கரசாலின் பாவிகளையும் வெட்கப்படுத்துவதற்காக தேவன் நம்மை தெரிஞ்சிருக்கிறார். பாலகரும் குழந்தைகளுக்கான உங்களை அறிந்திருக்கிறார். இந்த நிலைகளை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதை நாம் தேவன் நம்ம தெரிந்திருப்பதனாலே நம்ம இதுவரை புண்ணியவான்கள் பெரிய பரிசுத்தவான் நம்ம எண்ணிக்கொள்ளக்கூடாது. அதான் பரமரசுவோம். ஒரு மனிதன் மீட்கப்படுறது பிரதானம். அதெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும். அது அறிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன் எவ்வளவு மனிதர் இருக்கிறாங்க, பணம் வளங்கள் நம்மளாக்க சபை கட்ட கஷ்டப்படுறோம். எவ்வளவு கோடி ஒரு கோடி சொன்ன தட்டினா வேலை முடிச்சு சபை கட்டு போயிடலாம். அதெல்லாம் பரம்பரை நோக்கம் சொல்லுவோம். நாம் மீட்கப்படுவது பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. அந்த ஜபத்தை கேட்டுதான் நம்ம உள்ள வந்திருக்கோம். இதுதான் மீட்பு. அது நம்ம அறிவா இருக்க ஞானமா இருக்கிறதுலாம் ஒண்ணு கிடையாது. வேதத்தின் பிரகாரம் வாழ்க்கையின் அனுபவ பிரகாரம் பார்த்தீங்கன்னா நாம் ஒவ்வொரு மீட்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம், அதில் மனவாட்டிக்குள்ள வருதா இருக்கலாம். நமக்காக யாராவது ஜபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜபத்தை வேண்டுதலை கேட்டு நம்ம அறிந்து கொண்டோம்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் நம்ம அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, சிவப்பா இருக்கு, கருப்பா இருக்கிற பலசாலிகளாம் நம்ம வரல உள்ள. கடவுள் நம்ம தெரிந்து கொள்ள பிரதான நோக்கம் யாரோ நமக்காக ஜெபித்த சங்கீதம் சொல்லணும், ஒரு கண்ணீரை துருத்தில் வைத்திருக்காருன்னு சொல்லி நமக்காக யாரோ ஜெபித்த ஜபத்தினாலே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். இந்த அறியப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் நேர்த்தியா வேதத்தின் அடிப்படையில் கொண்டு போகும்போது ஒரு ஏற்ற காலத்துல நாம் பாலகராக இருந்தாலும் சரி, திக்கராக சரி, விதவையாக இருந்தாலும் சரி, குப்பையா இருந்தாலும் எங்க தலை ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு ஏற்ற காலத்துல நம்ம இந்த சமூகத்தில் உயர்த்தப்படுவதாக இருக்கலாம். ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த சமூகத்தோட பெரிய நிலையில் அடைய வேண்டும். தெய்வத்திற்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஏதாவது கடவுளுக்கு ஒரு சாதனை செய்யப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மையும் கீழ்ப்படுதல் அவசியம். இது ரெண்டு நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா கடவுள் ஏற்ற காலத்தில் கொண்டு சேர்ப்பான். நம்மளாம் நினைக்கக்கூடாது நம்ம உண்மையா இருக்கு நம்மளே நினைக்கக்கூடாது. நீங்க போயிட்டே இருக்கணும் பாதையில அவர் சரியான காலத்தை செய்து கொடுக்குற என்பதனாலே வேத வாக்கியம் கொடுக்கப்பட்ட பிரகாரம் பாலகரும் குழந்தைகளும் கர்த்தர் அழைத்து கடைசியில் தெய்வத்தை மெய்யாக நிறைவேற்றிக் கொடுப்பேன் என்பதை அறிந்து நீங்கள் கடந்து போய் ஆவிக்கிற வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.